சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் லால் சலாம் திரைப்படம் நாளை வெளியாக இருக்கு. அதைத் தொடர்ந்து தாசே ஞானவேல் இயக்க வரும் படத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தின் மீதான எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. இந்நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பு குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிச்சு வரும் வேட்டையன் படப்பிடிப்பு தற்போது மும்முரமாக நடந்துட்டு வருது. கோலிவுட் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக வலம் வருவர் நம்ம ரஜினிகாந்த். தற்போது இவரின் நடிப்பில் வேட்டையன் திரைப்படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது மும்முரமாக நடந்துட்டு வருது. ரசிகர்களும் இந்த படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டிற்காக வெறித்தனமாக காத்துட்டு வராங்க. இந்நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பு குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது ரஜினி நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் படம் வெளியாகி இருந்தது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் கேமியோ ரோலில் நடிச்சிருந்தாங்க. இதனால் ஜெயிலர் படம் ரசிகர்கள் மத்தியில் ஏகோபோக வரவேற்பை பெற்றிருந்தது. உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் 600 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி மாஸ் காட்டியது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாசே ஞானவேலோட கூட்டணி அமைச்சார். ஜெய்பீம் படம் மூலமாக சமூகத்தில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஞானவேலோட ரஜினி இணைந்து இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் பலர் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. மேலும் வேட்டையன் படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா தற்போது மும்முரமாக நடந்துட்டு வருது. இந்நிலையில் இதன் அடுத்த கட்ட ஷூட்டிங்கை ஆந்திராவில் தொங்கூரில் தான் தகவல் வெளியாச்சு. இங்கே மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளை படப்பிடிப்பை நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை போல ஆந்திராவிலும் ரஜினிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இதனால் மக்கள் கூடும் கூட்டம் இல்லாமல் அதிகமாக இல்லாமல் இடத்துல பார்த்தீங்கன்னா வேட்டையன் படப்பிடிப்பை நடத்துவது படக்குழுவினருக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சவாலாக இருக்கான். மேலும் வேட்டையன் படப்பிடிப்பு மும்முரமாக நடந்து வரும் நிலையில் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்க லால் சலாம் திரைப்படம் பிப்ரவரி 9 ரிலீஸ் ஆகுது. தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் இந்த படத்தில் மொய்தீன் பாயா நடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு லால் சலாம் திரைப்படம். இந்த வேட்டையன் படப்பிடிப்பை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் பார்த்து கதை எழுதிட்டு வராராம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 172 படத்தில் யார் இணைய போகிறாங்கன்றது இப்போவே மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கு. தொடர்ந்து பார்ப்போம் யார் 172 படத்தில் இணைய போகிறாங்கன்றதை. மேலும் வேட்டையன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வருது. வேட்டையன் படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா அது நடத்தும் போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரே ஒரு அப்டேட் கூட சுத்தமாக யாருக்குமே கிடைக்கல. இப்போ லால் சலாம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட அப்டேட் அடுத்தடுத்து வெளியாகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் நீங்கள் ரஜினியோட ரசிகராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.